ஹாய் மக்களே, இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம எலிமினேஷன் பார்த்தோம். நிறைய பேர் எதிர்பார்த்து வந்து பார்த்திங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரே எவிக்ஷன் தான் இருந்துச்சு. அது வர்ஷினி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 வீக்கில் ஒரு 2 வீக்காக வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. முதல் இதில் வந்து பார்த்திங்கன்னா சுனிதா வந்து போனதே அன்ஃபேராக நான் நினைக்கிறேன். என்னோடய ஒப்பீனியன். சில மக்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க, மக்கள் கருத்தும். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களாகவே போகிற மாதிரியே இருக்குது. அது வர்ஷினி தான் எவிக்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் வந்து இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயில்ட் கார்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆனாவ் போகிற மாதிரி ஒரு நியூஸ்லாம் பரவச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகமாக வந்து இன்றைக்கி ரொம்ப அன்ஃபேராகவே ஆகிறனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தகுதி இல்லாதவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிவகுமார் அண்டு வந்து சத்யா, நிறைய பேர் வந்து சாச்சனா எதுக்கு தான் இருக்காங்கன்னு தெரியல. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேவ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களாம் உள்ளே இருக்கனால இப்போ இன்றைக்கி இந்த வாரம் ஒரே எவிக்ஷன் மட்டும் போதுன்ட்டு பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாங்க போல். ஆனால் இப்போ இந்த வாரம் பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 இதாக கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. லாஸ்ட்டு இந்த 3 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஷோ நல்லா இல்லை அப்படி இப்படின்னு கழுவி ஊற்றுனாங்க. இப்போ அதை முடிவாக வந்து பார்த்திங்கன்னா போன வீக்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஆண்களோட இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கும், பெண்களோட இது வந்து பார்த்திங்கன்னா டீமுக்கு அந்த டாஸ்க் இது வந்து பார்த்திங்கன்னா மாறுச்சு. அப்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு எஃபர்ட்டும் கிடையாது. அது நம்மளாவே நிறைய டைம் பார்த்துருக்கோம். வீணா சண்டை